அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் இருக்கிற ராகு கேது பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் கே ஸ்ரீதேவி. படிப்பு பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க. இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 18/9/1996. நேரம் 7:05 AM. கிழமை புதன். ராசி விருச்சகம். நட்சத்திரம் விசாகம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று. அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் கமலக்கண்ணன், அம்மா பேர் அமுதா. இவங்க போயரில் குஞ்சலார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் சென்னை. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டுக்கும் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி பிரித்திகா. படிப்பு எம்ஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இப்போ காலேஜ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 15/10/1999. நேரம் 12:25 PM. கிழமை வெள்ளி. ராசி தனுஷ். நட்சத்திரம் மூலம். லக்னம் தனுஷ். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் தாமோதரன், அம்மா பேர் புஷ்பவதி. இவங்க போயரில் தேக்கங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் பல்லடம். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. 30 சென்ட் காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வாடகை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்ச நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் கார்த்திகா. படிப்பு எம்எஸ்சி பிஎட் பண்ணிட்டு இருக்காங்க. பிறந்த தேதி 16/11/2000. நேரம் 7:26 AM. கிழமை வியாழன். ராசி மிதுனம். நட்சத்திரம் புனர்பூசணம். லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் சக்திவேல், அம்மா பேர் ஜெயந்தி. இவங்க போயரில் ஆலாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் பல்லடம். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. ரெண்ட் ஒரு 20,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. காலிடம் ஒரு 2 சைட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கம் 1 லட்சம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் என் ரூபா. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 7/11/1999. நேரம் 10:10 AM. கிழமை ஞாயிறு. ராசி துலாம். நட்சத்திரம் சுவாதி. லக்னம் தனுஷ். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் நடராஜன், அம்மா பேர் அனிதா. இவங்க போயரில் தேக்கங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் அவினாசி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. ரெண்ட் ஒரு 4,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பவித்ரா. பிள்ளை முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 12/7/1994. நேரம் 11:20 PM. ராசி சிம்மம். நட்சத்திரம் மகம். லக்னம் மீனம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று, அண்ணா ஒன்று. அப்பா பேர் ராமசாமி, அம்மா பேர் பழனியம்மாள். இவங்க போயரில் பந்தி குட்டவார் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கள்ளக்குறிச்சி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. 10 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சு நல்ல ஃபேமிலி இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் தீபிகா. படிப்பு பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 23/4/1998. நேரம் 12:10 PM. கிழமை வியாழன். ராசி கும்பம். நட்சத்திரம் புரட்டாதி. லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் ரவி, அம்மா பேர் பாப்புச்செவ்லி. இவங்க போயரில் வேப்பங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் உடுமலைப்பேட்டை. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் ஐஸ்வர்யா. படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 29/4/1997. நேரம் 3:36 AM. கிழமை செவ்வாய். ராசி தனுஷ். நட்சத்திரம் உத்திராடம். லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று. அப்பா பேர் சேகர், அம்மா பேர் சுமதி. இவங்க போயரில் கரும்பு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோபி. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடித்த மணமகனையும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் மேனகா. படிப்பு பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 4/7/2000. நேரம் 6:03 AM. கிழமை செவ்வாய். ராசி கடகம். நட்சத்திரம் ஆயில்யம். லக்னம் மித்னம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று. அப்பா பேர் சரவணன், அம்மா பேர் துளசிமணி. இவங்க போயரில் நெல்லங்குளத்தை சார்ந்துவீங்க. ஊர் ஈரோடு. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடிச்ச நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் வாணிஸ்ரீ. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இப்போது அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி
29/5/1995, நேரம் 5:10 PM, கிழமை திங்கள், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோஹிணி, லக்னம் துலாம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று, அண்ணாக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வந்து சுந்தரம், அம்மா பேர் வந்து ராஜாத்தி. இவங்க போயரில் நெல்லங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து திருப்பூர். சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பிரதீபா. எம்ஏ முடிச்சுட்டு PhD முடிச்சிருக்காங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். பிஎஸ்டியில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 35,000. பிறந்த தேதி 12/9/1998, நேரம் 2:35 AM, கிழமை வெள்ளி, ராசி ரிஷபம், நட்சத்திரம் கார்த்திகை, லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று, அப்பா பேர் வந்து குமார், அம்மா பேர் வந்து பரமேஸ்வரி. இவங்க போயரில் தேக்கங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து கோபி, நேட்டிவ் வந்து ஊட்டின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா MS முடித்த மென்டெக் முடித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு சொத்து வரம் வந்து 2 ஏக்கரை தேயிலை தோட்டம் இருக்குது, ஃப்ளாட் இருக்குது, சொந்த வீடு 2 இருக்குது, ஃபேமிலி இன்கம் 1 லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.